நம்ம காலையிலேயே சொன்ன மாதிரி மார்க்கெட் ஃபாலோ ஆகி தான் முடிஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிஃப்டி புட் சைடில் தான் பையர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருந்தோம் பாருங்களேன். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் புட் சைடில் ஒரு ஹை மொமெண்டம் ரேலி கொடுத்துச்சு. 35 100 ரூபா வரைக்கும் மொமெண்டம் ஆச்சு. இதுக்காக என்ன சொல்கிறோம், எம்எஸ்சி செக் பண்ணி பாருங்க. எஸ்டிஎல் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எம்எஸ்சி அப்படிங்கிறது பெரிய ட்ரேடர்ஸ் எப்படி பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதில் நம்ம கிளியராக தெரியும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அது புரிய வரும். மேற்கொண்ட டீட்டெயிலுக்கு optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இது எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9894088595. இதுக்கு எம்எஸ்என் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணி தரேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 25200 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இது மந்த் அண்ட் கான்ட்ராக்ட். இப்போவும் பார்த்தீங்கன்னா புட் சைட் ஃபுல்லாக பையிங் வச்சிருக்காங்க. கால் செல்ல 25750 வரைக்கும் செல்லர்ஸ் வந்தாச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் 25300 அப்படிங்கிற ஹியூஜா செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 25300 அப்படிங்கிற புட் ஆப்ஷனில் ஹியூஜா பையிங் இருக்கு. நாளைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகாத சான்ஸ் அதிகமாக இருக்கு. இப்போதைக்கு இந்தியா அண்ட் அமெரிக்கா இடையில எந்த பேச்சுவார்த்தையும் சைன் பண்ணதா எந்த நியூஸும் வரல. இதனாலேயே மார்க்கெட் இப்போதைக்கு பீரிஷ் ட்ரெண்டாக இருக்கு. ஒருவேளை ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு புல்லிஷாக அமையும். இந்த ட்ரெண்ட் சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகி இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்க, என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும்.